மீண்டும் இணைய ஐஸ்வர்யாவுக்கு தனுஷ் விடும் தூது. ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிந்து வாழ்கிறார்களே தவிர விவாகரத்துக்கான எந்த முயற்சியிலும் இருவரும் ஈடுபடவில்லை. ஏனென்றால் இதை ரஜினிகாந்த் துளியும் விரும்பவில்லை. பிரிந்து வாழ்ந்தால் கூட பரவாயில்லை, விவாகரத்து அளவுக்கு போகக்கூடாது என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நிபந்தனை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தனுஷ் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறார். ஏனென்றால் மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய இருவரும் அம்மாவின் மீதுள்ள பாசத்தில் சற்றும் குறையாமல் தனுஷ் மீதும் வைத்திருக்கிறார். சமீபத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தனுஷ் போனபோது கூட மகன்கள் யாத்ராவும் லிங்காவும் உடன் சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பொங்கல் விழாவுக்கும் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்து யாத்ராவும் லிங்காவும் கொண்டாடினார்கள். சமீபத்தில் ஜானி மாஸ்டரை வைத்து ஒரு இசை ஆல்பம் தயாரித்தார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதற்கு வாழ்த்து தெரிவித்தார் தனுஷ். அதே போல் இப்போ லால் சலாம் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் செய்தி அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவுடன் மீண்டும் இணைந்து வாழ தனுஷ் விரும்புகிறார், தூது விடுகிறார். ஆனால் ஐஸ்வர்யா தரப்பிலிருந்து எந்த சமிக்கையும் இதுவரை வரவில்லை. வரலாம், வர வேண்டும்.